ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரெழில் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அஞ்சலி பாப்பாவை தான் காமிக்கிறாங்க. அஞ்சலி பாப்பா சுடர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு சுடர், இந்த ஸ்வேதா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கா? நீ கவலைப்படாத சுடர், இவ என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு நான் உனக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னதும், இஞ்சி பாரு அஞ்சலி சார் கண்டிப்பாக ஒன்றும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால நீ ரூமை விட்டு வெளியில் போக வேணாம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தால் அம்மா வந்துடுவா அப்படின்னு சொன்னதும், இல்லை சுடரம்மா நீங்கள் வாரத்துக்குள்ள அவ ஏதாச்சும் பண்ணுவா, நான் என்ன எதுன்னு பார்த்தே ஆகும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு உடனே அஞ்சலி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்வேதா வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் சுடர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஐயோ என்ன இவ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்வேதாவை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா சாரதாமா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்து நம்ம ஸ்வேதா வந்து சுயநினைவு வந்துருச்சா, என்ன போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறியா? நானே அந்த மனவுக்கு காது சுற்றி நான் எல்லா சொத்தையும் ஆட்டி போடலான்னு வந்தா நீ ₹1 கூட எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடுவ போல இருக்கே. நீ இருந்தா தானே நீ இப்படிலாம் செய்வ, இப்போ என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா, சாரதாமா வந்து அந்த இடத்துல இல்லாமல் முயற்சி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு செம அதிர்ச்சியாகிறாங்க. இவ என்ன இப்படி மோசமா இருக்கா அப்படின்னுட்டு, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த இந்துவோட தங்கச்சி கிடையாதுதான், அதுக்காக இந்த முழு சொத்தையும் நான் விட்டு கொடுக்க போறதில்ல, அந்த மனவை வச்சு முழு சொத்தையும் நான் தான் அந்த இந்துவோட தங்கச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆட்டையே போட போறா. அதுக்கப்புறமா நான் கோடீஸ்வரி அப்படின்னுட்டு அந்த இடத்துல அவங்கள இல்லாம பண்ணலான்னு முயற்சி பண்ணும் போது அஞ்சலி பாப்பா பார்த்துடுறாங்க. இதை வந்து ஸ்வேதா வந்து கவனிச்சுட்டு உடனே செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஏய் இங்க வாடி, நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் பண்ண எல்லாத்தையும் மருந்து நின்று பார்த்துட்டு இருக்கியா என்ன? இப்போ அப்பா இது நம்ம அம்மாவோட தங்கச்சி இல்லப்பா, இவ சரியான வில்லி, சாரதாமா அவரை இல்லாம பண்ண பார்த்தான்னு என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா சொல்லுடி அப்படின்னதும், இல்ல என்ன விட்டுருங்க அப்படின்னு அஞ்சலி பாப்பா அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு உன்னை விடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன், இங்க பாரு இதை யார்கிட்டயாச்சும் சொன்ன அவ்வளவுதான், உன்னை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன், இங்க வாடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த டேப் எடுத்து நம்ம அஞ்சலி பாப்பாவோட வாயில வந்து ஒட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நீ எல்லாம் உயிரோட இருந்தா எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுக்கப்புறமா நான் கண்ட கனவு எல்லாமே வெஸ்ட் ஆயிடும், வாடி ஃபர்ஸ்ட் உண்மை இல்லாம பண்றேன் அப்படின்னுட்டு உடனே ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா மொட்டை மாடிக்கு கொண்டு போறாங்க. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மொட்டை மாடிக்கு கொண்டு போய் ஒரு டேங்க் இருக்கு, அந்த தண்ணி டேங்க்ல கொஞ்சமா தான் தண்ணி இருக்கு. உடனே அந்த டேங்க்லயே வந்து அஞ்சலி பாப்பாவை உள்ள தூக்கி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாரு வாழ்த்துக்கள் ஒரேடியா போய் சேரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் டேங்க மூடிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா செல்வி மனோகரி கிட்ட நம்ம ஸ்வேதா பேசின எல்லா விஷயத்தையும் சொன்னதோ, ஓஹோ அந்த அளவுக்கு அவளுக்கு திமிரு கூடிருச்சா, அவ இன்னைக்கு வரட்டும், அவளை நான் ஒண்ணு இல்லைன்னு பண்றேன் அப்படின்னுட்டு மனு வந்து செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வேதா வந்து பயந்துட்டே வராங்க. ஏய் எங்கடி போனேன், செல்விட்டு வர ரொம்ப திமிராமையா யாருக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு வேலை பார்க்க வந்தியா இல்ல உன்னோட இஷ்டத்துக்கு ஆட வந்தியா சொல்லுடி, எங்கடி போயிட்டு வர, என்ன பண்ணிட்டு வந்திருக்க சொல்லு அப்படின்னதும் உடனே ஸ்வேதா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது கேட்ட மனு சாம அதிர்ச்சியாயி உடனே ஆடி போய் பெட்ல உட்காந்துடுறாங்க. அடி பாவி, அஞ்சலியை தூக்கி டேங்க்ல வச்சுட்டு வந்திருக்கியா, அவக்கு மட்டும் ஏதாச்சும் நடந்தா அவ்வளவுதான், சுடர் சும்மா விட மாட்டேன் தாண்டி இந்த விஷயம் மட்டும் சுடருக்கு தெரிஞ்சு சரி அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் கூண்டில இருக்க வேண்டியதா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஸ்வேதா போட்டு அடிக்கிறாங்க மனோ. இதோட இந்த ப்ரோமோ வந்து